அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நான் கையில ஒரு 3 மாடு வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த 3 பத்தி சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான். ஜெர்சியில கிராஸ் மாடுனா 2 நீத்துனா நல்லா கிளிக்கோம்புல அமைஞ்சிருக்காங்க. சுழி சுத்தமான மாடுனா என்ன கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் சொன்னா 22 லிட்டர் கேண்டி கொடுக்கலாம். ஓகேண்ணா. நல்லா பை வரும் இன்னும் சீனி தண்ணி குணமானத்துல அருமையா இருக்கும். நல்லா பாருங்க காம்பு உடம்பும் சரி மடிச்சுட்டும் சரி பிரம்மாண்டமா இருக்கும். மாட்டுல தரமான மாடு. காம்பர்ஸ் பாருங்க பால் நரம்பு கொடி பாருங்க எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமா இருக்கு. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு தான். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி வச்சுக்கணும். 2 நீதி இதுவும் இது பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கேரண்டி வரணும். 10 நாளாவும் சுரக்கம் பாருங்க என்ன சுரக்கம் இருக்குன்னு இன்னும் பூரா மடி வந்து வெளியே கட்ட முடியாது. மாடு நல்லா குவாலிட்டியான மாதிரி ரெட்டை முதுகு மாடலாம். ஹெவி சைஸான மாதிரி சுழி சுத்தமான மாடலாம். டிகிரி ஃபேட்லாம் பிரம்மாண்டமா வரணும். நல்லா காம்பளம் பாருங்க நல்லா காம்பளம் மிஷின் கரை என்ன பண்ணலாம் கை கரை என்ன பிசிக்கலாம். மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடலாம். 3வது பார்க்க இது சிவாஜி ஹெச்எஃப்ல கிராஸ்னா இது பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ள 3 கிலோ கறந்துங்க. இது 23 லிட்டர் கறவை வரணும். நல்லா பாருங்க மடி தோற்றம் மாதிரி நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். நல்லா மடி அடிக்கு ஒரு காம்பு நல்லா நரம்பு பால் குடி பாருங்க எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமா இருக்கு. இதுல ரெட்டை முதுகு மாடு ஹெவி சைஸான மாடுனா சுழி சுத்தமான மாடுனா. இது மாதிரி சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்புல அமைச்சிருக்காங்க. 3மே குவாலிட்டியான மாடு சுழி சுத்தமான மாடுனா. 3மே ஹெவி சைஸான மாடுனா. 3மே எடுத்துக்கோ டிஸ்பிளேல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். ஒட்டுக்கிறது அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். தனித்தனியா எடுத்துக்கோ அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. இது இல்லாம நம்ம பண்ணல இன்னும் எத்தனை மாடு? 22 மாடு இருக்குண்ணா. இது வேணுமோ தேவையானவங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்.